வணக்கம், ஹாப்பி பொங்கல், ஐ லவ் யூ. ஸோ இதே ஷோ வந்து சண்டே வச்சிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா பெட்டராக இருந்திருக்குல்ல. பாவம் உங்களையும் கஷ்டப்படுத்தி ஓகே வந்திருக்கும் அத்தனை பேருக்கு மீண்டும் மீண்டும் நான் பலமுறை நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம பிஆர் அம்பேத்கர் வடிகட்டில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வட்டத்தில் வந்து ஒர்க்கிங் டேல ரொம்ப ரேராக தான் ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஸோ சுச்சுவேஷன் சூழ்நிலை டக்குன்னு வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால இனிமேல் வீக்லியில் கண்டிப்பாக வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. வச்சா சண்டே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல. பாய் ஃப்ரெண்ட் இருந்தா கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ இங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த சிக்னலை கேட்ச் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி வராங்க. ஸோ அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? பார்த்துடலாமா யாருன்னு? பாய் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ பின்னாடியே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடியாடுறாங்க. ஓகே, நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நமது பாரத பிரதமர் மோடிஜி வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு கற்பனை. सभी के लिए नमस्ते करता हूं। आज हमारे देश में पोंगल मनाया जा रहा है और एक बार सभी परिवार अच्छे रहना। एक बात याद रखिए, हमारा देश में सेना भी सही है, कलाकार भी सही है। ये मेरा बात है। धन्यवाद। ओके, அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து நம்ம பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கற்பனை. பெரியவர்கள தாய்மானங்க இப்போ வந்திருக்கோம் அன்பு உத்தம தலைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொன்னாங்க நம்ம லீவு நாள் வரது ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்துருக்க சொன்னா ரொம்ப ரொம்ப மனு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டேன். எல்லாம் ஒன்று அந்த ஆரோடு ஒதுங்கிக்கிட்டேன். இது என்னோட நார்மல் ஸ்பீச்சு, மேடை பீச்சு. இது சினிமாவில் டைலாக் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வந்து கற்பனை. எந்த ரோபோட் புண்ணியமா பாஷா படத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டைலாக்கை இப்போ நான் உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன். ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி பாஷா. தமிழ் படங்களை வர வச்சுக்கிட்டு லுங்கி தூக்கி கட்டிக்கிட்டு நம்பியார் கபாலி சொன்ன உடனே குடிஞ்சு சொல்லுங்க வைக்கமா அப்படி வந்து நிற்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா. ஓகே, மீண்டும் ஒரு முறை தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அரசியல் வசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த முறையில் வந்து ஒரு டெல்லியில் நடந்த ஒரு விஷயத்தை யார் எதிர்த்து சார் சார் அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் சார், அவரெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா நீங்க பேட்டி கொடுத்தா கெட்டு போகும். நான் சொல்லிக்கிட்டேன் சார், எனக்கு குண்ட கமெண்ட் கேட்கப்பா சார், எனக்கு கமெண்ட் மாட்டியா தூக்கி அடிச்சு பார்த்துட்டு அப்படின்னு நான் டைலாக் சொல்லுவாரு. ஸோ அதை தொடர்ந்து மற்றும் நிறைய செய்திகள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இறுதியா ஒரு எல்லாருமே ட்ரெயின் எஃபெக்ட் கேட்பாங்க. ஒரு ட்ரெயின் நம்ம இங்கே விட்டுறலாம், நம்ம அம்பேத்கர் உள்ள விட்டுறோம் ட்ரெயினை. और इससे लाइट एंड साउंड सिस्टम हमारा भाई उनके एक बार जोरदार तालियों के साथ और हल्का से एक हल्का से हल्का ओके ओके. இப்போ ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் பார் ஆகுது. ஸோ அது எப்படிங்கிறது பார்த்துலாம் தூரத்தில் இருந்து. நாங்கள் காத்தா வருங்களா அன்புள்ள ரசிக பெருமக்களே, உங்களிடம் வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு உங்களோட கைத்தட்டு கேட்கிறோம். தயவு செய்து ஒவ்வொரு கலைஞரும் கைத்தட்டு உற்சாகப்படுத்தும்படி உங்களுடைய அன்புடன் கொண்டுள்ளோம். உங்களிடம் வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு கேட்கிறதை கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள்.
நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் பாடல வருகிறேன். இன்னும் கபடிலாம் இருக்கு, இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க. கை தட்டி வாட்டி அன்பு நான் உள்ளங்களுக்கு மரமாக நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. சந்திரன், சுரேஷ்ஜி வாங்க, 2 பேரும் வாங்க. அவருக்கு இவ்வளோ அருமையாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு புறாணிகள் ஓகேங்க ப்ளீஸ். ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். இன்னொரு தடவை ஜோராக கொஞ்சம் கை தட்டுங்க ப்ளீஸ். மிஸ்டர் சுரேஷ், பூக்கடை நம்ம சந்திரன் சார் எப்போவுமே எல்லாருக்குமே எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் நம்ம சந்திரன் பாய் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். அதனால் மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ரோபர்ட், வாழ்த்துக்கள்.